கோவை பந்தய சாலையில் நிலவை தொடும் உத்வேக சிலை. கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி சார்பாக அர்ப்பணிக்கப்பட்ட சிலையை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். கோவையின் முக்கிய பகுதியான ரேஸ்கோர்ஸ் காஸ்மோபாலிட்டன் கிளப் சந்திப்பு அருகே மாணவர்களின் லட்சிய கனவுகளை பிரதிபலிக்கும் வகையிலான பிரம்மாண்டமான நிலவை தொடும் உத்வேக சிலை என்னும் கருத்துரு கொண்ட சிலை திறக்கப்பட்டுள்ளது. தி கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் பள்ளி சார்பில் அமைக்கப்பட்ட இந்த சிலை திறப்பு விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தனர். உலக உருண்டையின் மீது நின்று கொண்டு 2 சிறுவர்கள் ஒரு கயிற்றின் மூலம் நிலவை தங்களை நோக்கி எழுப்பது போல் எல்லைகளை தாண்டி கனவு காணுங்கள் எனும் கருத்துருவோடு இந்த சிலை கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் எல்லைகளை தாண்டி சாதிக்கும் மனப்பான்மையை குறிக்கிறது. இதுகுறித்து கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி தலைவர் அருள் ரமேஷ் மற்றும் தாளாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் ஆகியோர் கூறுகையில், அறிவாற்றல், மன உறுதி மற்றும் நற்பண்புகள் இருந்தால் எட்ட முடியாத கனவு என்று எதுவுமே இல்லை என்பதை மாணவர்களுக்கும் பொதுமக்களும் உணர்த்துவதே இச்சிலையின் நோக்கம் என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிலையோட பேர் உயர் உள்ளல். வள்ளுவர் வாக்கின்படி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த இமேஜ் இந்த ஸ்டாச்சுவை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டாச்சுவில் மொத்தம் 3 அம்சங்கள். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலக உருண்டை, இன்னொன்று மேலே இருக்கிற நிலா, அதை 2 மாணவர்கள் கட்டி இழுக்க முயற்சி பண்ணுற மாதிரியான ஒரு சிலை இது. இதனோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கைக்கு கல்வியும் வாழ்வியல் நெறிகளும் ரொம்ப முக்கியம். அதைய நம்ம ஆணிவேர் போல் அதில் ஊன்றி மாணவர்கள் அப்படின்னு இருக்கும்போது 2 மாணவர்கள் சேர்ந்து ஒற்றுமையாக முயற்சி செய்து நிலவை பூமிக்கு இழுத்து வர முயற்சி பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு எண்ணமாக இருந்தாலும் கூட்டாக முயற்சி பண்ணும்போது அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு சிம்பலாக தான் இந்த சிலையை நிறுவி இருக்கிறோம். இதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதன்படி ட்ரீம் பிக் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் இதில் நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார்.